அஸ்ஸலாமு அலைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு சூப்பர் ஈஸியான குயிக்கான டின்னர் vlog பார்க்கலாமா? எல்லாத்தோட ஃபேவரட் நம்ம வெண்டைக்காய் தான். எனக்கு பர்சனலி வெண்டைக்காய் ரொம்பவே ஃபேவரட். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெண்டைக்காவை வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இப்படி நீளமாக 2 இன்ச்சுக்கு சன்னமாக ஸ்லிட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணி முடித்தோடனே மாவு பிணைஞ்சு வச்சுட்டேன். சப்பாத்திக்கு பிணைஞ்சு வச்சா தான் இதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே மாவு ஊறிடும். இந்த ரெசிப்பியில் வெண்டைக்காவை கட் பண்ணி எடுக்கிறது தான் ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருக்கும். மற்றபடி எல்லாமே நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ப்ரெசன்டேபிளாக இருக்கும். அவ்வளோதான், மாவு பிணைஞ்சாச்சு. இனி இதை மூடி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்டுறலாம், நம்ம அந்த கிரேவி செய்கிற வரையும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாப் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துருக்கிற வெண்டைக்காய்க்கு ஒரு சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஓகே போதுமாக இருந்துச்சு. உங்களுக்கு கிரேவி நிறையா வேணும்னா வெண்டைக்காயும் வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிக்கோங்க. அவ்வளோதான், வெங்காயமும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ 2 தக்காளி, இதை அரைச்சி வச்சுக்கணும். இது அரைச்சி தான் யூஸ் பண்ணேன், அப்போ தான் கிரேவி மாதிரி இருக்கும். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதனால இஞ்சி பூண்டை நான் தட்டி எடுத்துருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா குயிக்காக? கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நிறைய ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் ஜீரகம் போட்டுவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் போட்டு நல்லா வணங்கணும். வெங்காயம் எவ்வளோ நல்லா வணக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வெங்காயம்லாம் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டுடணும். வெண்டைக்காவை கம்பல்சரியாக தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டால் தான் வளவளப்பு இல்லாமல் நீட்டாக வரும். நல்லா சீக்கிரமாக ஃப்ரை ஆயிடும். நம்ம எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிருக்கிறதுனால அடியும் பிடிக்காது, சீக்கிரமாக ஃப்ரை ஆகி வந்துடும். அந்த பிசுப்பே இல்லாமல் தனித்தனியாக ஃப்ரை ஆகி வரும்ல, அந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கணும். போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வணக்கணும். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க கொஞ்சம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் டிஷ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் நல்லா சுருண்டு வணங்கி வெந்துருச்சு நல்லா. அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், அதவே சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணக்கிடணும். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டோம்னா கீழே அடி பிடிச்சிட்டு அது அப்புறம் கருகிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்படி நம்ம நல்லா வணக்கினதுக்கப்புறம் போட்டு அதையும் நல்லா வணக்க வைக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடணும். அதுக்கப்புறமா தான் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட் ஊற்றிடணும். அதை ஊற்றிட்டு நம்மளுக்கு கிரேவி கரெக்டாக வேணும், எவ்வளோ வேணுங்கிற அளவில் தக்காளியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கிரேவியாக வேணும்னா 2-3 தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் சின்ன தக்காளி 2 யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட தயிர்னா ரொம்ப புளிப்பான தயிராக இருந்துடக்கூடாது. கண்டிப்பாக ஊற்றிடாதீங்க, டேஸ்ட்டே எடுத்துரும். எப்போவுமே தயிர் ஊற்றும் போது நல்லா சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க, இல்லாட்டி அது தெரிய ஆயிடும். இனி நம்ம அடுத்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், இது 2ஐயும் நல்லா சேர்த்துட்டு மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் வணக்கணும்னா நம்மளுக்கு இந்தளவு கிரேவி இருக்கும். இப்படி இருக்கும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கா. அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி அரைச்சோம்ல, அந்த ஜாரை லைட்டாக ஒரு டீ கப்பில் 1/2 கப் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, சலசலன்னு ஆயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. உப்பு செக் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுருங்க. அது நல்லா வெந்து வந்துடணும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி நிறைய தூவி
இறக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சிம்மில் இன்னொரு அடுப்பில் வச்சுறேன். அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் டின்னருக்கு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லை சாப்பாடு சாப்பிடுவீங்களா? நான் இப்போ லீவில் அஹமதாபாத்தில் இருக்கிறேன், எங்கள் அம்மா வீட்டில். அங்கே அதிகமாக சப்ஜி ரொட்டி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. சப்பாத்தி போடும்போது இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள், நல்லா புஃப் புஃப்னு வரும், டிவியில் காமிக்கிற மாதிரி. இங்கெல்லாம் மத்தியானம் தான் சப்பாத்தி சாப்பிடுவாங்க, நைட்டுக்கு கிச்சடி சாப்பிடுவாங்க. அதே நம்ம சவுத் இந்தியா பக்கம் நம்ம நைட் தான் சப்பாத்தி சாப்பிடுவோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. கிரேவி கூட வச்சு சாப்பிட வேண்டியதுதான். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இது என் பேபியோட மருதாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.